வணக்கம் நண்பர்களே. ரஜினிகாந்த் சகாயம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா அரசியலுக்கு வந்து ஆட்சி பண்ணால் தமிழ்நாடை மாற்றிட முடியுமா அப்படிங்கிறது தான் டாபிக். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்பர் ஷாப்பில் இருக்கவங்க தான் நம்ம பல் மருத்துவராகவும் செயல்பட்டு இருந்திருக்காங்க. நம்ம பல் பிடுங்கிறது எல்லாமே, குறிப்பாக ஐரோப்பாவில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த நாப்லர்ஸ் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, சர்ச்சில் வந்து இப்போ அன்னெசரியாக நாய்ங்கள்லாம் உள்ளே வந்துடும். அந்த நாய்ங்களை விரட்டுறதுக்குனே ஒரு தனியாக ஆள். நாக் அப்பர்ஸ் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அலாரம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதுக்காகவே தனியாக ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா விடிய காலை எழுப்பிடுறதுக்குனே தனியாக ஆள் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தெருவுக்கே வந்து எழுப்பிவிட்டுட்டு போயிடுவாங்க ஒவ்வொருத்தவங்களையும். லெக்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைமில் பார்த்திங்கன்னா மக்கள் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பப்போ களைப்படையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உடனடி நியூஸ்களை படிக்கிறதுக்குனே ஒரு ஆளுங்க வச்சுருந்தாங்க. அவங்க நாளிதழில் வந்து சத்தம் போட்டு படிச்சுட்டு போவாங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ நம்ம பரவாயில்ல காணப்படுற தொழில் தான், பட் நடுவில் இல்லாமல் இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த காலத்துலேயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரோமில் பார்த்திங்கன்னா இதுக்கும் தனித்தனியாக ஆட்கள் ஒவ்வொரு இதுக்கும் சமையல்லேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எலி பாசனம், எலி மருந்து, எலி கூண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு காலத்தில் இந்த எலி பிடிக்கிற இதே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பயங்கர பணம் கட்டும் தொழில். ஓகே, இந்த மாதிரி வினோதமான தொழிலை பற்றி நியூஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பட் இதை ஒரு நியூஸாக படிச்சுட்டு என்னால் நகர்ந்து போக முடியலங்க. இன்னமும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருக்குது. இப்போ இருந்து இன்னும் ஒரு 70 வருஷம் கழித்து யோசிச்சு பார்த்தா எப்படி உலகம் மாறி இருக்குன்னு நினச்சி பார்க்கவே முடியல. ஏன்னா நம்ம பேர குழந்தைங்க எல்லாமே விவசாயின்னு ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது எப்படி $1 மில்லியன் பிஸ்னஸை தனியாலாம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்போ விவசாயம் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்பரேட் மயமாக இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி வாரத்துக்கு ஒரு தடவை மட்டுமே சாப்பிட்ற அளவுக்கு காஸ்ட்லியாக போயிருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்மளோட விவசாய முறையே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அதை செயற்கை உரமாக மாற்றி செயற்கையாக பல விஷயங்களை புகுத்தி இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப அந்த இயற்கை முறையை கொண்டு வந்து நம்மக்கிட்டே அது ஆர்கானிக்னு சொல்லி அதை ஒரு பெரிய மார்க்கெட்டாக டெவலப் பண்ணி நம்மக்கிட்டே விற்கிறாங்க. இந்த மாதிரி தான் பல மாற்றங்கள் போயிட்டுருக்கு. ஒரு கற்பனையாக 2120 உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா, ஏர் மாஸ்க் இல்லாத ஏலங்கையா அப்படின்னு சொல்லி பிச்சை எடுப்பான் பிச்சைக்காரன். ஏன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று அந்தளவுக்கு சுகாதாரமாக இருக்காது. ஸோ ஏர் மாஸ்க் இல்லாமல் ஒருத்தருமே வெளியில் போக முடியாது, வர முடியாது. அந்தளவுக்கு காற்று மாசுபட்டுருக்கும். சரி, நம்மளும் அந்த பிச்சைக்காரனுக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $100 போட்டால் அதை அப்படியே திருப்பி மூஞ்சில் அடிப்பான். ஏன்னா இதை வச்சு ஒரு டீ கூட குடிக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஏன்னா 2000 ரூபா நோட்டு அப்போ $20 அளவுக்கு வேல்யூ இறங்கி போயிருக்கும். சைக்கிள்னு ஒன்று எதுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க நம்ம பேர பிள்ளைங்களாம். பண்டைய கால போக்குவரத்து வண்டி அப்படின்னு படிப்பாங்க புக்கில். நம்ம மாட்டு வண்டி பற்றி படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா அப்போ எல்லாருமே ஹோவர் போர்டு, பைக்கு இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாட்டர் கேனில் தண்ணி குடித்தது மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் 5 எடிபிள் வாட்டர் பபுளாக சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிலைமை மாறிடும். இப்போ எப்படி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் வாட்டர் குடிங்கிறாங்க, அந்த மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கும். இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சியா? இதனால் என்ன பாதிப்பு? இதனால் டெக்னாலஜி வளர்ச்சினால இதெல்லாம் மாற்றங்கள் சாதாரண விஷயம் தானே. இது ஒரு டெக்னாலஜி வளர்ச்சினால் ஏற்பட்ட கொலாட்ரல் டேமேஜ் தான், இதை கடந்து தானே போகணும் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். பட் எதுங்க வளர்ச்சி? அது வளர்ச்சி கிடையாதுங்க. வளர்ச்சின்னு சொல்லி நம்ம வாழ்வாதாரம் அழிய நாமளே ஒரு காரணமாக இருக்கும். சரி, ஒரு மிடில் கிளாஸ் மாதவன் நாம் என்ன பண்ண முடியும் இதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். யாருமே இல்லாத ரூமில் எரிய லைட்டை மறக்காமல் ஆஃப் பண்ணுற மூலமாக மின்சாரத்துக்காக ஒரு மரம் வெட்டப்படுறதை நம்ம தடுக்கலாம். தண்ணி பைப்பை அருவி மாதிரி திறந்து விட்டு கை கழுவாமல் சிக்கனமாக பிடிச்சி கழுவினாலே இதை ஒரு ஊரே ஃபாலோ பண்ணால் மேட்டூர் டேமில் தண்ணி அளவு 1 mm மிச்சமாகுங்க ஒரு மாதத்துக்கு. பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு கார் பைக்கில் போகாமல் நடந்தோ
சைக்கிளோ இல்லை பொது போக்குவரத்தோ யூஸ் பண்ணால் நம்ம நாட்டோட கார்பன் கிரெடிட் ஒரு அளவு கூடும். சென்னையில் ஒன்று, ஏற்காட்டில் ஒன்று, அப்புறம் சொந்த ஊரில் ஒன்று, இப்படி வாயை கட்டி வயிற்ற கட்டி ஊருக்கு ஒரு வீடு கட்டாமல் அந்த காசில் உலகத்தை சுற்றி பார்க்குறது, பல நல்ல விஷயங்கள் ஆர்கானிக் உணவுகளாக சாப்பிட்றது, நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு செலவு பண்ணாலே நம்ம ஆயுசில் 5 வருஷம் கூடும். ப்ளஸ் விவசாயமும் செழிக்கும். ஏன்னா பறவைங்க எப்போவுமே ஒரு கூடு அழிஞ்சாதாங்க இன்னொன்று கட்டுது. ஆனால் மனுஷன் சும்மாவே வீடு கட்டுவான். இப்படி வீடு சுத்தம் பண்ணுற வேக்யூம் கிளீனரில் இருந்து வாழ்வாள்னு கத்துற ஹோம் தேட்டர் வர இது அத்தியாவசியம்தானா? இதனால் என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது? இதை வாங்கினா நமக்கு எவ்வளோ நாள் யூஸ் ஆகும்? இது பின்னாடி இதை நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியுமா? இது எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்? இதை பற்றினா கொஞ்சம் சயின்ஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது மூலமாகவே நம்ம சிஸ்டத்தை டோட்டலாக க்ளீன் பண்ணலாம். இதுக்காக ரஜினிகாந்தோ சகாயமோ வரணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒவ்வொரு தனி மனுஷனும் சிந்தித்து செயல்பட்டாலே போதுங்க. அதை விட்டுட்டு இப்படி தான் நான் இருப்பேன், டெக்னாலஜி வளர்ச்சியை நான் ஏற்றுக்குவேன், முழுசாக என்னை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் எத்தனை ரஜினிகாந்த் எத்தனை சகாயம் ஒன்றா சேர்ந்து 50 வருஷம் ஆண்டாலும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுங்க. விடைகள் நம்மிடமே, விழித்தெழு தமிழா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்திய தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.